தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அதை முன்னிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஒவ்வொரு மேட்சுக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் நடக்குது 2007லேருந்து இது வரைக்கும் நடக்குது. இந்தியா, வெஸ்ட் இண்டீஸு, இங்கிலாந்து இவங்கெல்லாம் ரெண்டு வாட்டி கப் அடிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்ரீலங்காவில் நடந்துமே பாகிஸ்தான் ஆட முடியாதுங்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஐபிஎல்லில் வந்து பங்கேற்க மாட்டாங்க. இங்கே ஐபிஎல்ங்கிறாங்க, T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் நாங்கள் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஐசிசி சேர்மன் யாருன்னு தெரியும், நம்மால் தான். ஜெய்ஷா, அமித்ஷா, ஜெய்ஷா எல்லாம் நம்மால் தான். ஓகேவா? அப்போது உங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட காலம் கெடு தரேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்தியாவில் வந்து ப்ளே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படி சொல்லும்பொழுது ஒரு நாள் கடைசி நாள் வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்தாங்க ஐசிசி. நீங்கள் வரணும் வந்து தான் ஆகணும், இல்லைன்னா அவங்கள வந்து நீக்கிட்டு அந்த ஐசிசி ரேங்கிங்கில் அடுத்தபடியாக உள்ள டீமை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் அதை காதிலே கேட்கல வங்கதேசம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐபிஎல் நடக்கக்கூடிய ப்ராட்காஸ்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணாங்க. பங்களாதேஷில் ஐபிஎல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பண்ணாங்க. ஓகேவா? கொடுத்த காலமும் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போனால் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து முடிச்சிட்டாங்க. ஐசிசி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்காட்லாந்து வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் போயிட்டாங்க. உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு நட்புறவான நாடு, அவங்கள நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அங்கே பாகிஸ்தான் வந்து விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் போர்டு வந்து சொல்கிறாங்க. இது விளையாடாதுன்னு சொல்லுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும், நாங்கள் எதுவும் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் போர்டு சொல்லுது. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் எப்படிங்க, நீங்கள் நடுநிலையாக இருக்கணும். ஐசிசி வந்து சரியில்லை, இந்தியாவுக்கு ஒரு பக்கமும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சிறு சிறு நாடுகளுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பங்களாதேஷுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவோட ஆட மாட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஆட மாட்டோம்னு சொல்லி இந்தியாவில் ஆட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இந்தியாவில் பாகிஸ்தான் வந்து இந்தியா ஆடான்னு சொல்லிச்சு தான் துபாயில் மாற்றினாங்க. அதனால் வந்து இவங்களும் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இதுக்கப்புறம் வேர்ல்டு கப் நடக்குதுல்ல 2026, அதில் நாங்கள் வந்து இந்தியாவில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொழும்புக்கு மாற்றினாங்க. ஸ்ரீலங்காவில் கொழும்புக்கு மாற்றினாங்க. இப்போது பங்களாதேஷுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற மாதிரி இவங்க ஒரு நட்புறவாகிறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் பங்களாதேஷுக்காக ஆதரவு கொடுத்து இந்தியாவோட மட்டும் பங்கேற்க மாட்டோம், T20 வேர்ல்டு கப் பங்கேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ன்ற மாதிரி சொல்கிறார். அப்போ பொலிட்டிக்கல் எப்படி போகுது பாருங்கள். ஓகே, கிரிக்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து தகவல் போயிட்டு இருக்கும்போது இதன் மூலமா இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய வேர்ல்டு கப் நீங்கள் பங்கேற்கலை அப்படின்னா ஐசிசி ஆல்ரெடி வந்து பெரிய ஒரு இது போட்டு வச்சுருந்தாங்க. பங்கேற்கலாம், உங்களுக்கு பிஎஸ்எல் நடக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய அந்த அனுமதி ரத்து செய்யப்படும், ஐசிசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெவென்யூ உங்களுக்கு வந்து கட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. மேபி ஏன்னா இந்தியா போயிட்டாங்க, இந்தியா டிக்கெட்லாம் புக் பண்ணது எல்லாம் கொழும்புல போய் ரிசர்வ் ஆகிட்டாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. மேபி அவங்க ஆடலை அப்படின்னா 2 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படும், பாகிஸ்தானுக்கு நிறைய தடை விதிக்கப்படும். அது சும்மா சொல்லிட்டு ஐசிசி கண்டிப்பாக விதிப்பாங்க. ஏன் பங்களாதேஷ் லெவலுக்கு இவங்க வந்து உடனடி ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடந்தாலே அதற்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கும், ப்ராட்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸு அண்ட் டெலிகாஸ்ட் எல்லாமே நிறைய கிடைக்கும். அதுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருமே. ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பே பண்ணி ரெடியாக இருக்கும் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு. சடன்லி இவங்க இப்படி சொன்னனால கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐசிசி நீங்கள் தான் கொடுக்கணும், இதுக்கு எவ்வளோ பேமெண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க, ஸ்பான்சருக்கு டெலிகாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பாகிஸ்தான் கொடுத்துட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஆனால் இந்தியா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் ஒரு இதில் சொல்கிறாரு, நாங்கள் போவோம். ஓகேவா? நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லியே நாங்கள் போய் கொழும்புல இருப்போம், பாகிஸ்தான் இல்லைன்னா அது எப்படின்னு நமக்கு தெரியாது, நாங்கள் போய் கண்டிப்பாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து ஆடலை அப்படின்னா பெரிய ஒரு விபரீதம் தான். கண்டிப்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கட் ஆகும். ஐ திங்க் வந்து 1300 கோடி சம்திங் வந்து 2024லேருந்து 27 வரைக்கும் ஐசிசிலேருந்து அதை கொடுக்கக்கூடிய ரெவென்யூக்களை வச்சு தான் அவங்க வந்து கிரிக்கெட்டை வந்து க்ரோ பண்ணிட்டு வராங்க.
லாகூர், கராச்சி, ராவல்பிண்டியோடைய ஸ்டேடியத்திலலாம் இன்னும் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான இப்போ ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ அந்த இது போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க ரெவென்யூவை கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு தொகை மாரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டுக்கும் ஐசிசி கொடுக்குவாங்க. ஓகேயா? அப்போ அதெல்லாம் கட் ஆச்சுன்னா அவங்க வந்து கிரிக்கெட் அந்த ஸ்டேடியத்தெல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணுறது ரொம்ப தடுமாறுவாங்க. 1300 கோடி இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். நிறைய ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானில் பெரிய வளர்ந்த நாடுலாம் கிடையாது. ரொம்ப புவர் சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் வந்து இந்தியாவில் ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க. அது அரசியல் சார்ந்ததுலேருந்து தான். ஓகேவா? 1947க்குள்ள முன்னாடி வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ஒரே கண்ட்ரியாக இருந்தது. பட் ஆனால் இப்போது கண்டிஷன்ஸ் மாதிரி எல்லாம் ஒரு மதத்தினர் ஒரு பக்கம் போயிட்டாங்க, இன்னொரு மதத்தினர் இந்த ஒரு பக்கம் வந்துட்டாங்க. இந்தியா கலந்த ஒரு இதுதான் மாநிலம் தான், மாநிலங்கிற நாடு தான். ஓகேவா? பார்க்கலாம். இந்த T20 வேர்ல்டு கப்பில் 2 முறை சாம்பியனான இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து. ஓகே, 3வது சாம்பியன்ஸ் யார் வருவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பில் எந்த டீம் ஸ்ட்ராங்கான டீமு? அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியா தான் ஜெயிக்குங்கிற ஒரு கன்சிடர் இருந்தாலுமே அதர்ஸ் டீமும் நல்ல ஒரு குவாலிட்டி டீமாக தான் இருக்காங்க. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவில் மிச்சல் ஸ்டார்க் இல்லை, ஹேஸ்லுட் இல்லை, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, ஹேஸ்லுட்டில் டாப் 2 கண்டிப்பாக இல்லை. ரொம்ப ரொம்ப பேட் கமின்ஸ் ஆல்சோ. ஓகேவா? 3 பேரும் இல்லை, 3 பவர்ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், லயனல் அண்ட் குட் அண்ட் லென்த் சூப்பர் பவுலர்ஸ். பட் ஆனால் 3 பேருமே வந்து ப்ளே பண்ணல. ஆஸ்திரேலியா மேபி குரூப் ஸ்டேஜ், மேபி செமிஸ் சான்சஸ் இருக்கும். ஃபைனல் போனால் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பேட் லட்டு, சீனா பட் இந்தமாரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இவங்களாம் முன்னாடி வேர்ல்டு கப் ஆடினது கிடையாது. லைன் லென்த்லாம் போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸுக்கு ஓகே அந்த ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் கண்டிஷன்ஸில் அடாப்ட் பண்ணி இப்படி பவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஐ திங்க் வந்து என்னுடைய கெஸ் படி டாப் 4 இந்தியா செமிஸ் கண்டிப்பாக போயிடுவாங்க. இங்கிலாந்து, மேபி வெஸ்ட் இண்டீஸ் சான்சஸ் இருக்குங்க. வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு டீமாக தான் வந்து க்ரோ ஆகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி டீம் வரும். நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சஸுக்கு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதற்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய காமெடியான போட்டுட்ருப்போம். கொஞ்சம் எத்திக்ஸு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றும் உங்கள் சிந்தை விவேக் யூடியூப் சேனல். பை பை.